ஹாய் ஆல். இந்த சனி ஞாயிறு மட்டும் எப்படி தான் போகுதுன்னே தெரிலங்க. அவ்வளோ வேகமாக போயிடுச்சு. மண்டே காலையில் எழுந்துச்சி ஆஸ் யூஷுவல் ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு என் பொண்ணு ஸ்கூலில் விட கிளம்பிட்டேன். இங்கே போகலன்னா அவள் ஸ்கூல்லே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் காலையிலே கூப்பிட்டு போய் விட்டு வந்துடுவேன். அவளை விட்டுட்டு வரும்போது தான் இந்த ஆப்பிள் மரத்தை பார்த்தேன். இந்த மரத்தில் வந்து கொத்து கொத்தாக ஆப்பிள் காய்ச்சி பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தா காஞ்சு போயிருக்கு. இது ஆப்பிள் மரமானு எனக்கே டவுட் ஆயிடுச்சு. அவ்வளோ ஆப்பிள் இருக்குங்க இதில். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டைட்டிலுக்கு மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அப்படியே வரும்போது என் வீட்டாண்ட ட்ராம் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குங்க. அந்த ஸ்டாண்டில் பாருங்கள் எவ்வளோ சைக்கிள் நிறுத்தியிருக்காங்க. வின்டர் டைமில் ஒரு சைக்கிள் கூட இங்கே பார்க்க முடியல. ஏன்னா குளிரில் வந்து யாரும் சைக்கிளில் வந்து ரைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கிளைமேட் நல்லா ஒன்று ஃபுல்லாக சைக்கிள் வந்து லோட் பண்ணிட்டாங்க. சைக்கிளில் கியூஆர் கோடு இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆப்பில் வந்து ரைட் ஸ்டார்ட் ஆகிடும். கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் யாரையும் எதிர்பார்க்காம எதனா எமர்ஜென்சினா கூட டக்குன்னு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன ஒன்று, நீங்கள் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணால் தான் சைக்கிள் ரிலீஸே ஆகும். அப்போ தான் நீங்கள் சைக்கிளை நவுத்தவே முடியும். வீட்டுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக கஞ்சி வச்சு குடிச்சிட்டு அப்படியே வந்து இட்லி மாவை ஆட்டி வச்சாச்சு. அது ஏன்னே தெரியல, மண்டே தான் இட்லி மாவை ஆட்டுவேன். சனி ஞாயிறுலாம் அந்த பக்கம் போகணுன்னே தோணாது. சைட் பை சைடு வந்து லஞ்ச் ப்ராசஸும் போயிட்டுருக்கு. அவரைக்காய் சாம்பார், சொரக்காய் பொரியல் தான் பிளான் பண்ணியிருக்கேன். நடுவில் குட்டியாக காஃபி பிரேக்கும் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. திருப்பி என் பொண்ணை பிக்கப் பண்ண கிளம்பிட்டேன். எப்பயுமே நான் தான் போவேன், எப்பயாவது தான் என் ஹஸ்பண்ட் அனுப்புவேன். இன்னைக்கு கொஞ்சம் கடைக்கு போகிற வேலையும் இருக்குது, அதனால் நானே கிளம்பிட்டேன். நம்ம ஊரில் எப்படி ஜாபுக்கெலாம் அங்கங்கே பிட் நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க, அதே போல் பூலனில் இந்த சிக்னல் கம்பத்தில் ஒட்டியிருக்காங்க. காண்டாக்ட் நம்பர் வேணும்னா நம்ம கிழிச்சிட்டு போயிடலாம். ஐடியா பண்ணி வந்து காண்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. போகிற போகல கிழிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. நிறைய டால் பில்டிங்ஸும் இருக்குது போலண்டில். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எப்படி இங்கே வந்து சைக்கிளெல்லாம் ரைட் பண்ணுறாங்களோ அதே போல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் இருக்குது. அதோ இந்த மாதிரி இதுவுமே கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிட்டு ரைட் பண்ணிட்டு எங்கே வேணால் பார்க் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக வந்து என் பொண்ணை கூட்டுன்னு பெத்ரங்கான ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கேன். பால், தயிர் எல்லாம் வாங்கியாச்சு. பில் போட வேண்டியதான். பில் போட்டு வெளில வந்து பார்த்தா எவ்வளோ இருட்டாயிடுச்சு பாருங்கள். போலண்டில் சீக்கிரமாகவே இருட்டிடும். அதனால் ஈவினிங் வெளில போனோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் திங்ஸுன்றதால நானே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு டின்னர் செய்ய ஆரம்பித்தாச்சு. ரவை பணியாரமும் வெங்காய சட்னி தான் அரைக்க போகிறேன். ஆல்ரெடி இருந்த தோசை மாவில் ரவை ஆட் பண்ணி வெங்காயம், பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். சைட் பை சைடு வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. சண்டே வாங்கின ஃபிஷ்ஷில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து மீன் குழம்பு வச்சாச்சு. நாளைக்கு வந்து ரைஸு, ஆம்லேட் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இந்த ரவை பணியாரமும் வெங்காய சட்னியும் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி போட்டு கொத்தமல்லி நிறைய போட்டு அரைச்சிருக்கேன். ரெசிபி வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் மண்டே வந்து எனக்கு போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.